ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்குமே வணக்கங்க. நான் தான் உங்கள் லலிதா. நாங்கள் வந்து பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே காலையிலே டிஃபன்லாம் சாப்பிட்டோம். முருகன் கோவிலுக்கெலாம் போனோம், சாமி தரிசனம் பண்ணோம், எல்லாம் வந்துட்டோங்க. அப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து காலையிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி, சாப்பாடு செஞ்சாங்க, எடுத்துகிட்டு காரில் கொண்டுட்டு போனோம். ஓகேங்களா? சரி, வர வழியில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இவங்களும் அங்கே நிப்பாட்டுவாங்க இங்கே நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா எங்கேயுமே நிப்பாட்டல. பறந்து வந்துகிட்டே இருந்தார். சரி, நான் என்ன பண்ணேன், கார்லேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீடியோவில் தான் லவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நேரில் நல்ல மரத்தடி. இது என்ன மரம்? ஆலமரம். பார்த்துக்குங்க நண்பர்களே, இதான ஆலமரம். ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதை விட அருமையான கிடைக்குங்களா? பார்த்துக்குங்க நண்பர்களே, வாங்க சாப்பிடலாம். பாருங்க, இருங்க என்ன சாப்பாடுங்கிறத காட்டு. தக்காளி சாப்பாடு. தக்காளி சாதம் இல்லை, இது வந்து கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை போட்டு ஒரு பிரிஞ்சி மாதிரி பண்ணிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கிறாங்க. அது பொட்டலை இன்னொரு பொட்டலை இருக்குங்க, இதுக்குள்ள இன்னொன்னுலாம் இருக்கு. சரிங்களா? ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வேணாம். இங்கே இருங்க, இவங்க வந்து ஒரே பொட்டலத்தில் 2 பேர் சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? பார்த்துங்க, வீடியோவில் லவ் பண்ணுறதெல்லாம் பத்தாது. ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டார். கரப்பாம்பூச்சி கவுத்து கிடக்கிற மாதிரி கவுத்து கிடக்குது. பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்றாங்கல்ல, அழகான கப்பல்ஸ். இவங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக பிடிக்குங்க, ஏன் பிடிக்காம போகுது. அப்படியே 2 பேரும் பார்த்து ஒரு லுக் விடுங்க. ஓகே, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் நல்லா பழனி தரிசனம் வந்து வேற லெவல் தரிசனங்க, இல்லைங்கண்ணா? இன்னைக்கு வந்து பழனி முருகன் கோவிலில் ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவு தான் கூட்டம். ஆனால் நாங்கள் கரெக்டாக போய் முருகரை பார்க்க நிற்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஐயர் உள்ளே போயிட்டு மணி அடிச்சுட்டு ஆராத்தி காட்டுறாரு. நான் எந்த கோவிலுக்கு போனாலுங்க அந்த ஆராத்தி பார்க்காம வந்ததே கிடையாது. அது எனக்கு ஒரு லக்கு அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். இன்னைக்கு அப்படி தான் கரெக்டாக நல்லா வந்து ஆராத்தி காட்டினார். நாங்கள் நல்லா முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டோம். ஓகே, எல்லோரும் நல்லா இருப்போம். நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிட்றோம். பாய் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.